ஏக்கர் நிலத்தை வாங்குவது ஒரு பெரிய சொத்து கிடையாது. இன்னைக்கு பல தனி மனிதர்கள்ட்ட அது இருக்கு. ஆனா இந்த 2.5 ஏக்கரை வச்சு எத்தனை பேர் பணக்காரர்கள் ஆக்கியிருக்காங்க. பட் உளுப்பிடி பாறை மக்களுக்கு அது சாத்தியமாயிருக்கு. இந்த 2.5 ஏக்கரை வச்சுக்கிட்டு படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சாங்க. சேர்ந்து நம்ம ஒட்டுமொத்தமாக செய்யணும்னு சொல்லி சம்பளம் இல்லாமல் உழணும், சம்பளம் இல்லாமல் நடணும், சம்பளம் இல்லாமல் சீரமைக்கணும்னு சொல்லி செய்வோம். நடும்போது அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக மறிப்போம், ஒன்று போல் நடுவோம். அறுக்கும் போது ஒட்டுமொத்தமாக மறிப்போம், ஒன்று போல் அறுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பலனும் கிடைக்க ஆரம்பித்தது. ஊருக்கு பொதுவாக என்று கையில் கொஞ்சம் காசும் புரள ஆரம்பித்தது. அந்த மக்களுக்குள்ளேயே நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது. அடுத்தடுத்து உடனடியாக என்று கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்பட்டது. வருடத்திற்கு ஒரு நாட்டாண்மை தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த நாட்டாண்மையின் தலைமைக்கும் பேச்சுக்கும் மக்கள் கட்டுப்பட வேண்டும். வம்பு வழக்கு எது என்றாலும் முதலில் நாட்டாண்மையிடம்தான் சொல்ல வேண்டும். ஊரில் யாரும் மது அருந்தக்கூடாது, சாயா குடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, அகராய்ச்சலம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து அகராய்ச்சலம் பண்ணாலும் உடனே ஊரில் கூப்பிடுவோம். கூப்பிட்டு யார்ட என்னடா போய் செஞ்சாலும் கேட்போம். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம். காவல்துறைக்கே பெரும்பாலும் எங்கள் உருப்படி வரலாம் எங்களை இருக்குன்னு தான் கேட்பாங்களே தவிர அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னு எங்களை உடனே ஊரில் கூப்பிடுவோம். இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, பக்கத்து கிராமத்தை மாதிரி நம்ம கிராமம் உருப்படி பாருனா உருப்படியாகவே இருக்கணுமே தவிர அதை சீரழிக்க விட்டுறாங்க. முன்னோர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க, அதை அப்படியே நடந்துட்டு வரணும். ஏட்டி இப்படி பண்ணீங்கன்னா நாங்களே அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவோம், நாங்களே கண்டிச்சிருவோம். இல்லைன்னா அவங்கள ஊரை விட்டு விலைக்கு வச்சிருவோம். அரசியல் பேசக்கூடாது, கட்சி கொடிகள் போஸ்டர்கள் இங்கே கூடாது, சினிமா போஸ்டர்கள், நடிகர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் என்பதற்கு இங்கே இடமில்லை. இந்த கிராமத்தில் யாராவது இறந்து போனால் துக்கம் கேட்க வரும் பங்காளிகளுக்கு முன்னதாக ஊர் பணத்தில் இருந்து ஈம காரியத்துக்காக பணம் போய் சேரும் என்று அறிவித்தார்கள். அதே மாதிரி ஒரு ஆள் இறந்து போனாருன்னா 300 ரூபா நாங்கள் நன்கொடையாவே நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. இறந்து போனீங்க பைசா இல்லாமல் திண்டாடுவாங்கன்னு சொல்லி அப்போ திண்டாடணும். எப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கடை வாங்கி செய்யக்கூடாதா. நம்ம உழைக்கணும். அந்த இறந்த ஆளே நாமளே தூக்கி அடக்கம் பண்ற மாதிரிக்கு நம்ம அந்த உழைக்கு முன்னாடிய பணத்தை அந்த ஆளுக்கு இறுதி சடங்கு நம்ம கொடுக்கணும். இறுதி சடங்கு நம்ம அவர் பெரியவர் உழைச்சி வச்சு நம்ம இன்னைக்கு ஆண்டு விட்டுருக்கோம். அவருக்கு எவ்வளோ ரூபா வாங்கி தான் நன்கொடையாக நம்ம 300 ரூபா கொடுக்கணும். இறுதி சடங்கு அந்த இடுகாட்டில் போய் எவ்வளோ ரூபா நம்ம இடுகாட்டில் செய்யறோமோ அந்த பைசாவும் அந்த வீட்டுக்காரருக்கே கொடுக்கணும். அடுத்து ஊர் கோயில் கொடைகளுக்கு ஊர் பணத்தில் இருந்தே காசு கொடுக்கப்படும். இதன் மூலம் தலை வரி குறையும் என்றார்கள். ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்கிய நிலம். அதில் எல்லோரும் பாடுபட்டு வந்தார்கள், பணம் சேர்த்தார்கள். ஊர் கட்டுப்பாடு என்று ஒழுக்கம் கூடி வாழ்ந்தார்கள். இப்படி ஒரு கிராமமா, இது சாத்தியமா என்று நமக்கு தோன்றுகிறது தானே. இப்படித்தான் அந்த கிராமத்திற்கு பக்கத்திலேயே 14 ஏக்கர் தோட்டம் வைத்திருந்த கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த சங்கர சுப்பிரமணிய ஐயருக்கும் தோன்றியது. இவர்களுடைய உழைப்பு, ஒழுக்கம், நேர்மை இவைகளை கவனித்த சங்கர சுப்பிரமணிய ஐயர் நெகிழ்ந்து போய் தனக்கு இருந்த 14 ஏக்கர் நிலத்தையும் இந்த கிராமத்து மக்களுக்கே கொடுக்க முன் வந்தார். அது எனக்கு அந்த ஃபார்ம்ஸோடு சேர்ந்து ஒரு 50 வருஷமா நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ரைட் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 23 நினைக்கிறேன். என்னோட ஏஜ் அப்போலேருந்தே நான் விவசாயத்துக்கு போயிருக்கேன். இவன் போஸ்ட் கிராஜுவேட். அப்போ காட்டில் மேயத்துக்கு கூட இடம் தான் இருந்தது. அது நல்லா தெரியும். அப்போல்லாம் இந்த டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டே கிடையாது, ரோடும் கிடையாது. அவங்களுக்கு ஊர் பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் அவங்களுக்கு அப்படி பிளாக் ஆகிடுது. அங்கேருந்து போனால் விவசாயம், ஈஸ்வரன் சைடு போனாலும் தோட்டங்கள் விவசாயம். இந்த பக்கம் போனால் எங்கே தோட்டங்களாக வருவதோ மாடை கொண்டாண்டு பிளாக்கிங் இருந்தது. அப்போ இங்கிட்ட ஒரு நாளைக்கு வந்தாங்க. சாமிகிட்ட சொன்னால் தேவையில்லை, எங்கள் அப்பா அப்போ இருந்திருப்போம். இந்த மாதிரி நாங்கள் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டேன். நாங்கள் இந்த மாதிரி என்ன ஒன்று சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த கீழ்பக்கம் கார்டன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பாறைங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஏதோ தோப்பு போட்டுக்கள் அந்த இடத்த கொஞ்சம் கொடுத்தா எங்கள் மாடை மேய்ச்சிப்போம். நான் வேணா என்ன மாதிரி வேலை தரேன், நீங்கள் கோழிச்சு பண்ணணும்னு கேட்குறேன். நாங்கள் எனக்கு கிடையாது திருவிழா கேட்டேன். வெரி மச் இது ரொம்ப டேக்கன் பேக். வேணா கிஃப்டாக போட்டு தரேன்.
அதுக்கு ஒன்றும் இல்லை சொன்னேன் மாட்டேன். அப்புறம் இந்த விளையாட்டுட்டோம் இதுக்கு தெரிவிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் எதுக்காக அப்படி கேட்குறீங்கன்னா எனக்கு தெரியல. அப்போ வருஷம் ஆச்சு. நான் எங்கள் வீட்லேயே ஒருத்தவங்க தெரியாது. பற்றி வீட்லயே தெரியாதா? ஒய்ஃபுட்டு தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. ஏன்னா தான் பிட்வீன் மீ அண்ட் மை ஃபாதர். அப்படியா? ஆமாம். இது வரைக்கும் உங்க ஒய்ஃபுக்கோ இல்ல உங்க அம்மாவுக்கோ அந்த விஷயம் தெரியாது. சங்கர சுப்பிரமணிய ஐயருக்கு அந்த கிராமத்து மக்கள் மீதான அன்பும் கிராமத்து மக்களுக்கு சங்கர சுப்பிரமணிய ஐயர் மீதான மரியாதையும் இன்னும் குறையவில்லை. இன்னைக்கு அவரை ஒரு தெய்வமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் அம்மன் கோயில் கட்டினோம். அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு ஒரு இந்த சிகர் லைட்டாக இந்த லைட்டை போட்டார். அவனும் ரொம்ப உழைக்கக்கூடாது. அவன் கோவில் கட்டினார், கும்பாபிஷேகம் பண்ணா. அப்போ கூட தம்பராலாம் வந்தார், திருவாரூர் சனி எல்லாம் இருந்தாவா. அப்போ என்னையும் கூப்பிட்டு நீங்கள் கட்டாயம் வந்து இல்லையே. நான்லாம் இன்னும் ப்ரிசைட் பண்ணி தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. ஒரு லைட் வேணும் கேட்டேன், முடிஞ்சதெல்லாம் கொடுத்தேன். அப்போ என்னமோ அவங்கள்ட்ட எனக்கு ஒரு சாஃப்ட் காலம். அவ்வளவுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பான். என்னோட காரில் எதுவும் பஞ்சராக்குன்னா அவனோட கையிலே நேரி வந்து கேட்டு வரும். அவன் பேக் எடுத்து கொண்டு போவான். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல ரெண்டு ரொம்பவும் அவன் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்ஸ். ஆச்சரியமா இருக்கு. சங்கர சுப்பிரமணிய ஐயர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம தான் ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதே இப்போ வந்து கேட்குறீங்க? நான் நீ கொடுத்த விஷயம் எங்கள் ஃபேமிலியில எங்கள் அப்பாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனவே என் மனைவிட்டு கூட நான் அந்த விஷயத்த சொன்னதில்லை அப்படின்னு சங்கர சுப்பிரமணியர் சொன்னது இன்னும் பெரிய ஆச்சரியமா இருக்கு. உள்படி கிராமத்து மக்களுடைய உழைப்பும் நேர்மையும் எவ்வளவு மேலான ஒரு விஷயமா இருக்கோ அதே அளவு இவருடைய பெருந்தன்மையும் அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இந்த கிராமத்தில் இருக்கிற டீ கடைகள், மளிகை கடைகள் எல்லாமே எல்லாருக்கும் பொது. அதை விட எல்லாருக்கும் சம அளவில் வீட்டு மனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நாட்டில் பல தலைவர்கள், அறிஞர்கள் ஆசைப்பட்ட, கனவு கண்ட அந்த சமதர்ம பொது உடைமை தத்துவத்தை ரொம்ப இயல்பா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு இந்த உழுப்பிடி பாறை கிராமத்துல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணத்தை தொடர்வோம். Suryadev QS